மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் தங்களுடைய உரிமைகளுக்காக போராடி வீர சாவடைந்த நாள். இந்த நாளில் ஒவ்வொரு ஆண்டும் விடுதலை சிறுத்தைகள் சார்பில் இந்த தாமிரபரணி நதியாற்றில் நின்று எங்களுடைய தலைவர் எழுச்சி தமிழர் அவர்களுடைய தலைமையில் நாங்கள் வீரவணக்கம் செலுத்துவது உண்டு. நாடாளுமன்ற கூட்டத்தொடர் கடந்த காலங்களில் நடந்திருப்பதால் ஒவ்வொரு ஆண்டும் நானும் எங்களுடைய கட்சியினுடைய முன்னணி தலைவர்கள் எல்லோரும் இணைந்து இந்த இடத்தில் அஞ்சலி செலுத்துவோம். அந்த வகையில் இன்றைக்கு விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளர்களுடைய இந்த நினைவு நாளில் விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் எங்களுடைய செம்மார்ந்த வீர வணக்கத்தை தெரிவித்துக் கொள்ளுங்கள். பல ஆண்டுகளான கோரிக்கை அந்த நினைவு தூர் வைக்கணும், அந்த பாலத்துக்கு பேருக்கு பல ஆண்டு கோரிக்கை வச்சிருக்காங்க. இப்போ மாஞ்சோலை தேயிலை தோட்டமே இல்லாத ஒரு சூழல் உருவாகி அங்குள்ள மக்கள் இன்னமும் பாதிப்பில் தான் இருக்காங்க. குடிக்க தண்ணி இல்லை, கரண்ட் இல்லைங்கிற பிரச்சனை இருந்துட்டு தான் இருக்குது. அரசு என்ன செய்யணும்னு எதிர்பார்க்குறாங்க? கடந்த முறை மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் சார்பாக தலைமைச் செயலகத்திற்கு என்னை அழைத்து என்னிடம் அந்த கோரிக்கை மனுவை கொடுத்திருந்தார்கள். கடந்த காலங்களில் நானும் அந்த மாஞ்சோலை தோட்டத்திற்கு சென்று அந்த பகுதியில் சென்று நம்முடைய மக்களுடைய கோரிக்கைகளை உணர்வை புரிந்து கொண்டு கடந்த காலங்களில் கோரிக்கை வைத்திருக்கிறோம். இந்த முறையும் அவர்கள் அந்த கோரிக்கை மனுவை கொடுத்திருந்தார்கள். நான் மாண்புமிகு முதல்வர் அவர்கள் கவனத்திற்கு கொண்டு சென்றிருக்கிறோம். விரைவில் ஒரு நல்ல பதில் அல்லது அந்த கோரிக்கைக்கான தேவைகளை பூர்த்தி செய்வதற்கான வாய்ப்பு இருக்குது. அவங்களுக்கான வாழ்வாதாரத்துக்கான முழுமையான எதுவும் கிடைக்கல அப்படிங்கிறது அவங்களுடைய பிரதான கோரிக்கை. அதோடு மட்டும் இல்லாமல் 29 ஆண்டுகள் ஆயிடுச்சு, இன்னும் 27 ஆண்டுகள் ஆயிடுச்சு. இன்னும் உங்களுக்கு ஒரு நினைவு தூண் அமைக்கணுங்கிறது ஒவ்வொரு ஆண்டும் இருக்குது. நீங்கள் கூட விடுதலை இங்கே உங்கள் கட்சியில் கூட அதுக்கான இதெல்லாம் சொல்லியிருக்கீங்க. இப்போ நீங்கள் எதிர்த்தரப்பு இதிலேருந்து இப்போ ஆளும் தரப்பில் இருக்கிறீங்க அப்படிங்கும்போது அதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. எப்படி எந்த அளவுக்கு இல்லை, எதிர்த்தரப்பு ஆளும் தரப்பை தாண்டி ஒவ்வொரு ஆண்டும் அந்த கோரிக்கை நாங்கள் வைக்கிறோம். கடந்த காலங்களில் வைத்த கோரிக்கை, இந்த கோரிக்கை நியாயமான கோரிக்கை தான். எங்கள் இடத்துலேருந்து பெறக்கூடிய அதான் அந்த கோரிக்கையை நாங்கள் இப்பொழுது நாங்கள் வைக்கின்றோம். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதனால் இந்த கோரிக்கை தொடர்பாக மாண்புமிகு முதல்வர் அவர்கள் கவனத்துக்கு நாங்கள் கொண்டு செல்வோம். கடந்த முறை நீங்கள் வந்திருக்கும் போது திமுகவோட மகிழ்ச்சியோடு இருக்கிறீங்களான்னு நிலை பத்திரிகையாளர்கள் கேட்டோம். மகிழ்ச்சியோடு தான் இருக்கும்னு சொன்னீங்க. இப்போ அந்த மகிழ்ச்சி மாறி போனது எல்லாருக்குமே தெரியும். நட்பு தொடருதா? எப்படி இருக்குது இந்த கூட்டணி? இப்போ நீங்கள் அமைச்சராகவும் இருக்கீங்க. கொடுக்கப்பட்டவர்களுடைய வாழ்வாதாரம் இந்த மாதிரி விஷயங்கள்ல மேம்படுத்தப்பட்டு நினைக்கிறேன். இல்லை, விடுதலை சிறுத்தைகள் எல்லோரோடும் எல்லாருக்கிட்டையும் நாங்கள் நட்பாக தான் இருக்கிறோம். பாஜக, RSS, சங் பரிவார அமைப்புகளோடு நாங்கள் கொள்கை முரண்பாடு எங்கள்கிட்ட இருக்குது. எங்களுடைய தலைவர் எழுச்சி தமிழர் தொல்காப்பியன் திருமாவளவன் அவர்கள் பலமுறை இதை சொல்லியிருக்கிறார். விடுதலை சிறுத்தைகளுக்கு யார் மீதும் வெறுப்பு இல்லை. வெறுப்பு அரசியலை நாங்கள் எப்போதும் விதைக்க மாட்டோம். புரட்சியாளர் அம்பேத்கர், தந்தை பெரியார் அவர்களுடைய அரசியலை ஏற்றுக்கொண்டு சமத்துவத்தோடும் சகோதரத்துவத்தோடும் நாங்கள் பயணப்பட்டுருக்கோம். விடுதலை சிறுத்தைகள் கடந்த காலங்களில் அப்படித்தான். எங்கள் மீது கற்களை எறிந்தவர்கள் மீது கூட நாங்கள் வெறும் பூக்களைத்தான் நாங்கள் தூவிருக்கோம். இப்போதும் அப்படித்தான் நாங்கள் இருக்கோம். எங்கள் மீது எத்தனை அவதூறுகள் பரப்பினாலும் பாஜக என்கின்ற அந்த புள்ளியிலிருந்து, அந்த எதிர்ப்பு புள்ளியிலிருந்து தான் நாங்கள் கூட்டணி அமைக்கிறோம் என்று எங்களுடைய தலைவர் அவர்கள் பலமுறை சொல்லியிருக்கிறார். திமுகவோடு கடந்த முறை நாங்கள் வைக்கின்ற அந்த கூட்டணி கூட திமுகவோடும் அந்த இடதுசாரிகளோடும் இணைந்து நாங்கள் பாஜக எதிர்ப்பு புள்ளியை தான் நாங்கள் முன் வச்சோம். பாஜக, RSS, சங் பரிவார அமைப்புகள் மக்கள் விரோத சக்திகள், அவர்கள் இந்த தேசத்துக்கு எதிரானவர்கள். புரட்சியாளர் அம்பேத்கர் யாத்து கொடுத்த அரசியலமைப்பு சட்டத்தை தகர்ப்பதற்காக அவர்கள் பல முனைகளில் தாக்குதலை தொடுக்கிறார்கள். ஆகவே அந்த அரசியலமைப்பு சட்டம் என்பது முழுமையான ஒரு மதச்சார்பற்ற சட்டம். அந்த சட்டத்தை இவர்கள் தகர்த்துவிட்டு இந்து ராஷ்டிரத்தை படைக்க விரும்புகிறார்கள், முனைகிறார்கள். இதை தடுத்து நிறுத்த வேண்டிய பொறுப்பு இருக்கிறது. அந்த பொறுப்போடு நாங்கள் கூட்டணி வைக்கிறோம்னு சொன்னோம். இப்போ நாங்கள் பாஜகவை எதிர்ப்பது அல்லது பாஜக இல்லாமல் செய்வது என்கின்ற அந்த புள்ளியில் தான் கடந்த தேர்தலில் நம்ம போட்டியிட்டோம் திமுகவோடு. உங்களுக்கு தெரியும், ஒற்றை இடத்தை தான் அவங்க பெற முடிந்தது. அப்போ எங்களுடைய இலக்கு அப்படிங்கிறது பாஜக எதிர்ப்பு தான். அந்த இடத்துல இருந்து நாங்கள் தாவேக்காவோடு இணைந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். இந்த தாவேக்காவோடு இணைந்து செயல்படுவது என்பது இந்தியா கூட்டணியில் திமுக வர வேண்டும் என்று கடந்த காலங்களில் எங்களுடைய தலைவர் அவர்கள் சொன்னார்கள். அதுவும் பாஜக எதிர்ப்பு தான். பாஜக எதிர்ப்பு புள்ளி, பாஜக எதிர்ப்பு என்பது வெறும் கட்சி அடிப்படையில் அல்ல, சனாதன எதிர்ப்பு களத்திலிருந்து
புரட்சியாளர் அம்பேத்கருடைய கொள்கை நிலையிலிருந்து நாங்கள் அதை வந்து இந்தியா கூட்டணிங்கிறது தொடர்ந்து கலகலத்து போகக்கூடிய சூழல் தானே இருக்குது. நீங்கள் சரத்பவார் நேற்றுக்கு பிரதமரை பார்த்துருக்காரு. நீங்கள் அங்கே வெஸ்ட் பெங்காலில் 20 எம்பிகள் இங்கே தனி அணியாக செயல்படுறாங்க. அப்படிங்கும்போது இந்தியா கூட்டணி வலுவை இழந்து வரக்கூடிய சூழல் தானே காணப்படுகிறது. எப்படி அது இல்லை உங்களுக்கு தெரியும், சரத்பவார் அவர்களாக இருக்கட்டும், இல்லை மற்ற திரிணாமுல் காங்கிரஸ்லேருந்து நாடாளுமன்ற உறுப்பினர் போவதாக இருக்கட்டும், எல்லாவற்றுக்கும் தெரியும் அதற்கு பின்னணியில் என்ன இருக்கிறது என்று ஊடகவியலாளர்கள் நன்றாக அறிந்திருக்கிறீர்கள். ஏன்னா பாஜக என்பது ஒரே நாடு ஒரே மொழி என்கின்ற சட்டத்தை போல ஒரே கட்சி என்பதைத்தான் அவர்கள் முன்வைக்கிறார்கள். ஒரே கட்சி இருக்கணும், அது பாஜக கட்சி மட்டும் இருக்கட்டும்னு நினைக்கிறாங்க. அதை நம்ம தவிர்க்க வேண்டிய பொறுப்பு ஜனநாயக சக்திகள் எல்லோருக்கும் இருக்குது. அந்த ஜனநாயக சக்திகளோடு நாங்கள் இணைந்து செயல்படுகிறோம். தூத்துக்குடியில் இப்போது இன்னைக்கு ஒரு 26 வயசு இளைஞர் இறந்திருக்காரு. காவல்துறை தாக்கப்பட்டதால் தான் இறந்ததாக ஒரு குற்றம் சாட்டுறாங்க. இந்த ஆட்சியிலையும் இந்த போன்ற லாக்கப் மரணங்கள் தொடருது அப்படிங்கிற சூழல் தான் இருக்குதா, எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அதாவது காவல் சித்திரவதை தொடர்பான அல்லது காவல் சித்திரவதைக்கு எதிரான அந்த களத்தில் நாங்கள் எப்பொழுதும் உறுதுணையாக இருக்கின்றோம். இம்மாதிரி விசாரணை என்கின்ற பேரில் காவல் சித்திரவதை மரணங்கள் நிகழக்கூடாது என்பதுதான் விடுதலை சிறுத்தைகளோட நிலைப்பாடு. அந்த நிலைப்பாடு தான் எப்போதும் வச்சுருக்கிறோம். அதாவது பாதிக்கப்பட்டவர்களோடு விடுதலை சிறுத்தைகள் நாங்கள் நினைக்கிறோம். இப்படி செய்கின்ற, அதாவது இந்த மாதிரியான கொடூரங்களை நிகழ்த்துகின்ற காவல்துறையின் மீது கடந்த காலங்களில் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கின்றது. அதாவது இப்போ சபரிவர்மன் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டு அதே நடவடிக்கை இதிலும் தொடரும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. நீங்கள் ஜார்ஜ் ஃபெனிக்ஸ் மாதிரி குற்றவாளிகளை பாதுகாக்கக்கூடிய அரசு இல்லை. இது கட்டாயம் குற்றவாளிகளை யாராக இருந்தாலும் எவ்வளவு அதிகாரத்தில் இருந்தாலும் அவர்களை தண்டிப்போம் என்று மாண்புமிகு முதல்வர் அவர்கள் காவல்துறை அதிகாரிகள் கூட்டத்திலே அவர் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார்கள். அந்த எச்சரிக்கை தான் இதுக்கும் போகுது. நீட் தேர்வுல அதாவது நீட் தேர்வுக்கு எதிராக மாணவர்கள் போராடிட்டு இருக்காங்க. பல இடங்கள்ல கல்லூரிக்குள்ள உள்ளே போய் கைது பண்ணிட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில முதலமைச்சர் வெளியான ஜனநாயக படத்தை அதிகாரிகளோடு பார்த்துருக்காங்க. எப்படி பார்க்குறீங்க? அதாவது நீட் தேர்வு இந்தியா முழுக்க, தமிழ்நாட்டில் மட்டுமல்ல இந்தியா முழுக்க ரத்து செய்யப்பட வேண்டும் என்பதுதான் விடுதலை சிறுத்தைகள் நிலைப்பாடு. கடந்த காலங்களில் நாடாளுமன்றத்திலும் சரி மக்கள் மன்றத்திலும் சரி விடுதலை சிறுத்தைகள் இந்த போராட்டத்தை நாங்கள் முன்னெடுத்துக்கிறோம். இப்பொழுதும் கூட எங்களுடைய தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் வருகின்ற 27ஆம் தேதி தமிழ்நாடு முழுக்க நீட் தேர்வு ரத்து செய்யப்படணும். அதாவது சோனம் வாங்சுடைய கோரிக்கையோ அல்லது சிஜேபியினுடைய கோரிக்கை என்பதோ நீட் தேர்வு ரத்து அப்படிங்கிற இடத்துக்கு வராமல், நீங்கள் லீக் ஆகிருக்கு, கேள்வி வினாத்தாள் லீக் ஆகிருக்கு, அந்த லீக் ஆனது தொடர்பாக விசாரணை நடத்த வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கு. இன்றைக்கு அதை தாண்டி மாணவர்கள் நீட் தேர்வு ரத்து செய்யப்பட வேண்டும் என்கின்ற ஒரு மிக முக்கியமான கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். இந்தியாவுடைய தலைமை அமைச்சராக இருக்கக்கூடிய மோடி அவர்கள் இது குறித்து விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்று சொல்கிறார்கள். எங்களுடைய தலைவர்கள் கூட நேற்றைக்கு சிஜேபி அமைப்பைச் சேர்ந்த அந்த தலைவர்களோடு மாணவர்களோடு உரையாடி பேசி நாங்கள் ஆதரவு தெரிவித்திருக்கிறோம். நீட் தேர்வு ரத்து செய்யப்பட வேண்டும் என்பது தான் விடுதலை சிறுத்தைகளுடைய நிலைப்பாடு. ஆனால் பாஜக எத்தனை பேர் இறந்தாலும் அந்த இறப்பு குறித்தோ எந்த கவலையும் இல்லாமல் நீட் தேர்வு நடத்துவது என்பதிலே அவர்கள் குறியாக இருக்கிறார்கள். இந்த சூழலில் நேற்றைக்கு கூட மாண்புமிகு முதல்வர் அவர்கள் நீட் தேர்வு ரத்து செய்யப்பட வேண்டும் என்று கோரிக்கை வைத்து அறிக்கை கொடுத்திருக்கிறார்கள். குறிப்பாக பொதுப்பட்டியலில் இருக்கின்ற இந்த கல்வியை மாநில பட்டியலில் கொண்டு வர வேண்டும் என்ற கோரிக்கை விடுதலை சிறுத்தைகள் நீண்ட காலமாக நாங்கள் வச்சுருக்கிறோம். அதற்காக போராட்டங்கள் நடத்தியிருக்கிறோம். அதற்கான மாநாடுகள் நடத்தியிருக்கிறோம். அதே கோரிக்கையை மாண்புமிகு முதல்வர் அவருடைய அறிக்கையிலும் அதில் இருக்கிறது. ஆகவே நீங்கள் நீட் தேர்வுக்கான அந்த எதிர்ப்பில் தமிழ்நாடு அரசு உறுதியாக இருக்கிறது என்பது அந்த அறிக்கையை தெரிவிக்கின்றது. பார்த்தீங்கன்னா தொடர்ந்து பார்த்தீங்கன்னா எல்லா அமைச்சர்களும் சினிமா திரையரங்கில் இருக்காங்க. காலையில் நீங்கள் பார்த்துக்கலாம், ஒரு அமைச்சர் விஜய் பார்த்தோன்னா அழுதுட்டு இருக்க மாதிரி, புதுக்கோட்டைத்துறை அமைச்சர் அழுதுட்டு இருக்க மாதிரிலாம் வீடியோ வருது. இங்கே ஒரு அமைச்சர் தூத்துக்குள்ளே விசில் அடிச்சுட்டு படம் பார்க்குற மாதிரி இருக்குது. இது எதை நோக்கி இருக்குது? ஏன்னா மக்கள் நீங்கள் சொன்ன மாதிரி நீட் தேர்வுக்காக எஸ்எஃப்ஐ போராட்டம் பண்ணிட்டு வராங்க, எல்லாரும் போராட்டம். மக்கள் பணியை தாண்டி சினிமா துறையை மட்டும் நம்பி இருக்கக்கூடிய அமைச்சராக இருக்கிறாங்கன்னு சொல்லி பிஜேபி ஒரு குற்றம் சாட்டுறீங்க. எப்படி பார்க்குறீங்க? இல்லை நீங்கள் இந்த படம் பார்த்துருக்கீங்களா? நான் இன்னும் பார்க்கல. நான் போராட்ட களத்திலே இருக்கிறவன். ஏன்னா அதாவது பிஜேபியுடைய குற்றச்சாட்டெல்லாம் நாங்கள் பார்க்கல. இருங்க, பிஜேபி உண்மையாகவே மக்கள் மீது அக்கறை இருந்தால் மாணவர்கள் இத்தனை போராட்டங்கள் நடத்துகிறாங்க. மிக மோசமாக அதாவது ரவுடிகள் குண்டாசுகளை வைத்து டெல்லியில் தாக்குதலை தொடுக்கிறார்கள். காவல்துறைங்கிற பேரில் மத்தியில் ஆர்எஸ்எஸ் குண்டர்கள் தாக்குதல் நடத்துகிறாங்க. கடந்த காலங்களில் உங்களுக்கு தெரியும், குடியுரிமை திருத்த சட்டத்துக்கு எதிராக போராடிய மக்கள் மீது
வெளிப்படையாக வந்து ஆர்எஸ்எஸ் குண்டர்கள் வந்து துப்பாக்கியை காட்டி மிரட்டி அதை வந்து தாக்குதல் நடத்தினார்கள். ஆகவே நீட் தேர்வு குறித்து அல்லது நீட்டு குறித்த விவாதத்தில் பிஜேபி கருத்து சொல்வதற்கு எந்த தகுதியும் இல்லை, யாருக்குமே இல்லை. இத்தனை வருஷமாக வந்து எத்தனை பேர் கொல்லப்பட்டிருக்கிறாங்க அப்படிங்கிறது, எத்தனை பேர் வந்து அதில் இறந்துருக்கிறாங்க அப்படிங்கிறத புள்ளி விவரங்களை வந்து வெளியிட்டோம்னா அதற்கு என்ன பதில் சொல்லுவார்கள். ஆகவே நீட் குறித்து அவர்கள் வெளிப்படையாக இது வந்து முற்றிலுமாக அடித்தட்டு மக்களுக்கு எதிராக அவர்கள் வந்து மருத்துவத்துறைக்கு வரக்கூடாது என்பதற்காக கல்வி அவர்கள்ட்ட வந்து பறிப்பதற்காக இந்த சதியை செய்கிறார்கள். ஆகவே பிஜேபி இதில் கருத்து சொல்வதற்கு எந்த தகுதியும் இல்லை அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. நான் நீட்டு பற்றி தான் நான் பேசுகிறேன். நான் நீட்டை பற்றி மட்டும் கவலைப்படுறேன், நீங்கள் படத்தை பற்றி கவலைப்படுறீங்க. நான் நீட்டு குறித்து, மாணவர்கள் குறித்து, மாணவர்களுடைய போராட்டம் குறித்து நான் வந்து கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கிறேன். சோசியல் மீடியாவில் இருக்கக்கூடிய கமெண்ட்ல கூட டெல்லி வந்து மாணவர்களுடைய கல்விக்கு போராட்டம் நடத்துது, தமிழகம் வந்து டிக்கெட் வாங்குறதுக்கு போராட்டம் நடத்திட்டு இருக்குன்னு கமெண்ட். இல்லை, அதுதாங்க நான் இப்போவும் சொல்கிறேன், விடுதலை சிறுத்தைகள் எப்போவுமே போராட்ட களத்திலே இருக்கின்ற ஒரு பேர் இயக்கம் என்று எல்லாருக்குமே தெரியும். நாங்கள் இந்த போராட்டத்தில் அதனால தான் 27ஆம் போராட்டம் நடத்துகிறோம். 27ஆம் நாங்கள் வந்து அதற்கான போராட்ட ஆயத்த பணிகளை செய்கிறோம். நாங்கள் அது குறித்து நீங்கள் அந்த சம்மந்தப்பட்ட அமைச்சர்கள்ட்ட கேளுங்க. அதுதாங்க நான் சொல்லிட்டேன். நான் வந்து இது குறித்து அந்த பொறுப்போடு தான் நான் பதில் சொல்கிறேன். நீங்கள் வந்து உங்கள் பதிலை வந்து எங்கிட்ட எதிர்பார்க்காதீங்க, அதை அவங்ககிட்ட கேளுங்க. உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், நான் சட்டசபையில் பேசிய முதல் பேச்சிலே வந்து ஆணவ படுகொலைகளை தடுத்து நிறுத்துவதற்கு தனிச்சட்டம் வேணும்னு சொல்லியிருக்கோம். அதற்கு முன்பு கடந்த அரசு வந்து இந்த சட்டம் கொண்டு வருவதற்கு முன்பாக முன்னாள் நீதியரசர் பாட்ஷா அவர்களுடைய தலைமையில் ஒரு கமிட்டி போட்டிருந்தாங்க. அந்த கமிட்டி என்னை வந்து சந்திச்சிருக்கிறாங்க. 3 பேர் வந்து என்னை சந்தித்து அந்த கமிட்டியில் இருக்க உறுப்பினர்கள் எல்லாருமே சந்திச்சிருக்கிறாங்க. அவர்கள் வந்து 9 மாதம் எக்ஸ்டன் கேட்டிருக்கிறாங்க. கொஞ்சம் எனக்கு வந்து டைம் வேணும்னு கேட்டிருக்கிறாங்க. ஏன்னு நான் கேட்கும் பொழுது, ஏற்கனவே விக்டிம்ஸ்கிட்ட வந்து நாங்கள் வந்து இந்த ஆணவ படுகொலை தொடர்பான தரவுகளை வாங்கியிருக்கிறோம். ஆனால் அரசியல் கட்சிகள்கிட்ட நான் கருத்து கேட்கல. அதில் வந்து அரசியல் கட்சிகள் கருத்து சொல்லியிருக்கிறாங்கன்னா 2 கட்சிகள் மட்டும்தான். 1 விடுதலை சிறுத்தைகள், 2 மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மட்டும்தான் சொல்லியிருக்கிறாங்க. மற்ற கட்சிகள்கிட்ட நாங்கள் கருத்து கேட்க வேண்டிய தேவை இருக்குது. அதனால் எங்களுக்கு டைம் வேணும்னு கேட்டிருக்காங்க. நான் மாண்புமிகு முதல்வர் அவர்களை சந்தித்து இது குறித்து நான் வந்து சொன்னேன். இப்போ அவர்களும் வந்து கேட்குறாங்க. விவாதித்து எப்படி கொண்டு வர வேண்டும், எப்போது கொண்டு வர வேண்டும் என்று மாண்புமிகு முதல்வர் அவர்களும் அல்லது அது சம்பந்தப்பட்டவர்களும் அறிவிப்பார்கள் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. விடுதலை சிறுத்தைகள் உறுதியாக இருக்கின்றோம். இந்த ஆணவ படுகொலைகளை தடுத்து நிறுத்துவதற்கு தனி சட்டம் வேண்டும். அதில் நாங்கள் வந்து எந்த காம்ப்ரமைஸ் இல்லை. இல்லை, இப்போ உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், இப்போ நாங்கள் முழக்கமிட்டு எங்களுடைய கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர் கனியமதன் அவர்கள் முழக்கமிட்டு வரும்பொழுது அந்த கோரிக்கை தான் வச்சாங்க. இந்த கோரிக்கை கட்டாயம் நாங்கள் வந்து கடந்த காலங்களில் வைக்கப்பட்ட கோரிக்கைகளை இப்போதும் வைக்கின்றோம். இந்த முறை நாங்கள் வந்து ஏதோ நாங்கள் வந்துட்டோம் அப்படிங்கிறதுனால நாங்கள் அந்த கோரிக்கையிலிருந்து நாங்கள் பின்வாங்கல. அந்த கோரிக்கையை மாண்புமிகு முதல்வர் அவர்கள் கவனத்துக்கு நான் கொண்டு செல்வேன். அதுதான் சொல்றேன் நான். அதாங்க, எதுவானாலும் நாங்கள் வந்து மாண்புமிகு முதல்வர் அவர்கள்ட்ட நாங்கள் சொல்லணும். இந்த மாதிரி ஒரு கோரிக்கை வச்சுருக்கிறாங்க சொல்லணும். அந்த கோரிக்கையை அவர் கவனத்துக்கு கொண்டு வந்து இதை செயல்படுத்துவதற்கான சாத்தியக்கூறுகள் என்ன இருக்குது அப்படிங்கிறத சொல்லணும். இதை கட்டாயம் நாங்கள் அவர் கவனத்துக்கு கொண்டு வரோம். பாஜகவின் பெயரை கூட சொல்றதுக்கு தமிழக அரசு அச்சப்படுதுன்னு சொல்லி பேட்டி. அப்படித்தான் இந்த அரசு இயங்கி கொண்டிருக்கிறது. பெயரை கூட சொல்வதற்கு பயப்படுறாங்கன்னு சொல்றாங்க. உங்களுக்கு தெரியும், நேற்றை கொடுத்த அறிக்கையை வந்து தெளிவாக மாண்புமிகு முதல்வர் அவர்கள் ஆளுமையோடு அந்த அறிக்கையில் சுட்டி காட்டியிருக்கிறாங்க. நீட் தேர்வு ரத்து செய்யப்பட வேண்டும், பொது பட்டியலிருந்து மாநில பட்டியலுக்கு கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அங்கே நடக்கின்ற தடியடியை கண்டிச்சிருக்கிறாங்க. அங்கே நடக்கின்ற வந்து சர்வாதிகார போக்கு கண்டிச்சிருக்கிறாங்கன்னா அதெல்லாம் நம்ம அறிக்கையில் இருக்குது. அதனால் பாஜக வந்து எப்படி வேணாலும் வந்து சுற்றி வந்து நீங்கள் வந்து அந்த கேள்வியில் தொடுத்தாலும் தமிழ்நாடு அரசு அல்லது தாவேகா வந்து பாஜக எதிர்ப்பில் உறுதியாக இருக்கிறது என்பது அவருடைய அறிக்கையை வந்து சொல்லுகின்றது. நீங்கள் அறிக்கை கொடுக்காம எதுவுமே சொல்லாமல் இருந்தால் நீங்கள் அந்த கேள்வியை வந்து நம்ம வந்து சொல்லலாம்.
ஆனால் நேற்றைய அறிக்கை வந்து தெளிவாக இருக்கிறது என்பதை நாங்கள் வந்து காலை உணவு திட்டத்தை திட்டத்துக்கு காமராஜர் பெயர் சூட்டப்பட்டிருக்கிறது. மதிய உணவு திட்டம் காமராஜர் அவர் தான் கொண்டு வந்தார். அதற்கு பெயர் சூட்டாமல் இதில் அரசியல் செய்யும் நோக்கில் காலை உணவு திட்டத்திற்கு பெயர் மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறதா நினைக்கிறீங்களா? பெருந்தலைவர் காமராஜர் பேர் எடுக்கணும்னு சொல்கிறாங்களா? அப்படின்னா மதிய உணவு திட்டத்துக்கு அவங்க போட்டிருக்கலாம். அந்த உணவு திட்டத்தை கொண்டு வந்ததே அவர் தான். காலை உணவு திட்டம் நாங்கள் எங்கள் ஆட்சியில் நாங்கள் கொண்டு வந்த திட்டம். மதிய உணவு திட்டத்தை கொண்டு வராமல் இது கொண்டு வரணும் ஒரு அரசியல் செய்யும் நோக்கில் பெயர் மாற்றம் செய்யப்படுகிறது. திமுக அரசு தலைவர் அதாவது அவர் வந்து இன்னும் வந்து குளோரிஃபை பண்ணுறதுக்காக பெருந்தலைவருங்கிற பேரை வந்து பெருந்தன்மையாக வச்சுருக்கிறாங்க. அப்படி குற்றச்சாட்டு சொல்கிறவங்க பெருந்தலைவர் அப்படிங்கிற பேரை எடுக்கணுமா அப்படிங்கிற கேள்வியை நான் அவங்களுக்கே வைக்கிறேன். பழங்குடியினருக்கு